தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடுமையான கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் தென் மாவட்டங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆராதனைகள் நடைபெற்றது. கடும் மழையையும் பொருட்படுத்தாது மக்கள் குடைகளை பிடித்துக் கொண்டு ஆலயத்துக்கு வந்த காட்சிகள் நம்மை நெகிழ்ச்சி அடைய செய்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அணைகள் அதிகமாக நிரம்புவதால் அதிக அளவிலான உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளில் ஆர்ப்பரித்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடுமையான மழை பெய்து வருவதாக மழைநீர் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தாமிரபரணி ஆறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதன் கரையோரங்களில் இருக்கும் குடியிருப்பு கட்டிடங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. பல்வேறு கிராமங்கள் தண்ணீருக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு குடியிருப்பு வீடுகள் உட்பட சாலைகள், தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள் என அனைத்திலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த மழை வெள்ளம் காரணமாக மீனவர்கள் மீன் பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. மீன் பிடிப்பதை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு இயங்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழும் கடற்கரை பகுதிகளில் பண்டிகை காலம் என்ன செய்வதென்று தெரியாத கேள்வியோடு மக்கள் கதறுகின்றனர். கூடுதாலை பகுதியில் பொதுமக்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இரு கரங்களை கூப்பி ஆண்டவரே மழையை நிறுத்தும் என்று மழை நீரோடு தங்கள் கண்ணீரையும் இணைத்து கடவுளை நோக்கி மன்றாடும் காட்சிகள் நம் இருதயத்தை நொறுக்குகிறது. இந்த காணொளியை ஜெபத்திற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். இயல்பு நிலை திரும்ப ஜெபிப்போம். நம்மால் என்ற உதவிகளை செய்வோம். நன்றி.